ஏன் விஜய் போதைப் பொருள் பயன்படுத்துனதே இல்லையா படத்துல? இந்த லியோ படத்துல உஃபு உஃபு உஃபுன்னு ஊதி குடிக்கிறது, அப்படியே குடிய வச்சே பாட்டு எழுதுறது, கடைசி கிளைமேக்ஸ்ல கூட அர்ஜுனை கொன்னுட்டு ஊஹ்னு ஊதுவாரு. ஊதிட்டு கேட் ஆஃப் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா, கடைசி எல்லாரும் வில்லன்லாம் கொன்னுட்டு இவர் ஊதுவாரு. கேட்டா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. ஏண்டா ஏய் என்னங்கடா நீங்க படம் முழுக்க அப்படி நடிச்சு வச்சீங்கன்னா அதுவும் ஒரு காரணம். அந்த சமூகம் சீரழியறதுக்கு படமும் ஒரு காரணம். ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்க தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா கதாநாயகன்லாம் பெப்சி குடிப்பாங்க, கூட இருக்க எல்லாரும் சரக்கு அடிப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, விஜய் கூட அந்த கதாபாத்திரத்துல இருப்பாரு. விஜய் மட்டும் பெப்சி ஸ்டைலா குடிப்பாரு அப்படின்னு. கதாநாயகன் யோக்கியமானவன், கதாநாயகன் சரக்கடிக்க மாட்டான், கதாநாயகன் தம் அடிக்க மாட்டான், கதாநாயகன் நல்லவன் அப்படின்ற காட்சிகள்லாம் படங்கள்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கதாநாயகனும் சரக்கடிப்பான், கதாநாயகனும் சரக்கை பத்தி புகழ்ந்து பாடுவான், கதாநாயகனும் ஒட்டா குடிய குடிப்பான், விடிய விடிய குடிப்பான், அப்புறமா திருந்துவான். என்னங்கடா எதை எடுத்துப்பாங்க? அதுலயும் ஒரு காலகட்டத்துல வில்லன் வந்து குத்தி கொலை பண்ணி ரத்தம் தெறிக்க குத்தி கொலை பண்ணுவான். ஐயோ இவன்டா வில்லன்டா, இவெல்லாம் வில்லனா அப்படின்றது. ஆனா இன்னைக்கு கதாநாயகன் அதை செய்கிறார், கதாநாயகன் செய்கிறார் அதை. ஏன் விஜய் நடிச்ச எல்லா படத்துலயும் அதானே, பெண்ணை கூட கழுத்து எடுத்து கொலை பண்ற சீன் தானே கடைசியா நடிச்ச படத்துல கூட. அப்ப நீங்க வன்முறையை காட்டுறீங்க, இந்த சமூகம் சீரழிகிறதுக்கு ஒரு வகையில சினிமாவும் காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அப்ப கெட்டு போயிருக்கிறான், இந்த சமூகத்துல அவன் கெட்டு போயிருக்கிறான்னா அவனை திருத்துறதா நம்ம வேலை. அவன் அந்த இடத்துல இருந்து கொண்டு வரணும். போயிடுறா அப்படின்னு விரட்டக்கூடாது, அது சரியான தீர்வு இல்லை. அதனால இந்த சம்பவத்தை நான் நியாயப்படுத்தல. இந்த சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது. இந்த சிறுவர்களை மீட்டு கொண்டு வரணும். போதை பொருள் புழக்கத்தை காவல்துறை உடனடியா தலையிட்டு அது மீது நடவடிக்கை எடுத்து உண்மையிலே சமூகத்துல ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.